சவுதிக்கும் துபாய்க்கும் ஏமனுக்குள்ள இப்படியா பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு எஸ்டிசி இருக்காங்கல்ல இந்த சவுத் ஏமன்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏமன்ல இருக்கக்கூடிய 80% எண்ணெய் வளம் மிக்க பகுதியை கைப்பற்றுறாங்க. அதாவது இந்த எண்ணெய் வளம் மிக்க பகுதி யார் கையில போகுது அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு கையில போகுது. அப்ப இந்த வளமான பகுதியை சவுதி அரேபியா ஏமன்ல மிஸ் பண்ணுதாங்க. அவங்க ஆதரவு பெற்ற அமைப்பு கிட்ட இருந்து யுஏஇ கைப்பற்றுறாங்க. இதை தொடர்ந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எச்சரிக்கை கொடுக்காங்க. நீங்க உங்களினுடைய ரெட் லைனை கிராஸ் பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரி சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாவே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்காங்க. இதை தொடர்ந்து டிசம்பர் 30 ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜைரால இருந்து ஏமனுடைய முக்கல்லா போர்ட்டுக்கு ஆயுதம் ஏந்தி, அதாவது ஆயுதத்தை கொண்டு ஒரு கப்பல் ஒன்று வருது. அவங்க ஆயுதங்களை முக்கல்லா போர்ட்டில் இறக்கி வைக்கும் போது தான் சவுதி அரேபியா அந்த ஆயுதங்கள் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுதாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகள் உடனடியாக ஏமன்ல இருந்து வெளியேறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சவுத் ஏமன்ல இருக்கக்கூடிய பிஎல்சி சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற அரசாங்கத்தின் மூலம் வலியுறுத்துதாங்க. அதை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகமும் அவங்க படைகளை பின்வாங்குதும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனால் இந்த ஆயுதங்கள்லாம் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஏமனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க இராணுவம், அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக போராடுதான் அப்படின்ற பேரில் ஏமனுக்குள்ளே வந்து அவங்க ஒரு கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த படைகளுக்கு ஆதரவாக தான் கொண்டு வந்தோம், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கொண்டு வரல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொன்னாலுமே, சவுதி இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஐக்கிய அரபு அமீரகம் பின்வாங்குதாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு அந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இது நம்ம கடைசியாக போட்ட ஷார்ட்ஸ் வீடியோனுடைய தொடர்ச்சி தான். அதை பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.